நீங்க இந்த வாழ்க்கையை, இந்த குடும்ப வாழ்க்கையை என்னால முடியல பாஸ்டர், என்னால முடியல, பேசாம செத்துடலாமான்னு இருக்கிறேன், பேசாம விட்டுறலாமான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை இந்த விஷயத்தை தொடர வேண்டான்னு நினைச்சிருந்தார்னா இதுக்கு முன்னாடியே நீங்க பரலோக ராஜ்யம் போயிருப்பீங்க. உங்களுக்கு வராத விபத்தா, உங்களுக்கு வராத ஆக்சிடென்டா, உங்களுக்கு வராத நோயா, உங்களுக்கு வராத பிரச்சனையா, ஆனா அத்தனை நோயிலிருந்தும், பேயிலிருந்தும், ஆக்சிடென்ட்ல இருந்தும் உங்க ஜீவனை காப்பாற்றி கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா உங்களை பாதி வழியில நிற்க வைக்கிறதுக்கு இல்ல, நிற்க வைக்கிறதுக்கு இல்ல, உங்களை கொண்டு போகிறதற்காக தான், உங்களை தைரியப்படுத்துகிறதற்காக தான். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென், thank you Jesus, thank you Jesus. அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். ஹalleluya. தடைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது எனக்கு என்னாலும் வெற்றி, எனக்கு தோல்வி இல்லை. உன் பலத்தினால் ஆகாமல் இருக்கலாம், உங்களுடைய பராக்கிரமத்தினால் முடியாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவருடைய ஆவியினாலே ஆகும், அவருடைய ஆவியினாலே ஆகும். இந்த 100 நாள் ஜெபத்திலே ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் உங்களை நடக்க பண்ணுவார். அவர் வாக்கு கொடுக்கிறார், அவராலே ஆகும். ஆமென். மரியாள் அப்படிதான் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவராலே இந்த காரியம் நடக்கும். எந்தெந்த காரியம் எல்லாம் உங்களுடைய பலத்திற்கு மிஞ்சி போனதோ, ஒருவேளை நீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரயாசப்படலாம். நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், நான் எத்தனையோ பிரயாசம் எடுத்தேன், ஆனா நடக்கல. நான் ராத்திரி பகலா உழைச்சேன், நான் நடக்கல. நான் எத்தனையோ முயற்சி எடுத்து எல்லாம் தோற்று போயிட்டேன். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆனா அந்த காரியம் நடக்கும், அந்த காரியம் ஆகும், அந்த காரியம் திரும்பி வரும், அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை பார்ப்பீர்கள். அது யாரால் அப்படின்னா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே இறங்குவார். அந்த பிரச்சனையின் நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார். அந்த காரியம் நடக்கும். நீங்கள் துவங்குற அந்த காரியம் நடக்கும். உங்களுடைய மனதிலே தோன்றின அந்த காரியம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியம் நடக்கும். நீங்கள் விசுவாசித்த அந்த காரியம் நடக்கும். நீங்கள் ஜெபித்த அந்த காரியம் நடக்கும். அது நம்முடைய பலத்தினால் அல்ல, அது தேவனுடைய கரத்தினால். ஆமென். என்னுடைய ஆவியினாலே ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 வீசை கையை உயர்த்தி சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். விசுவாசிங்க, இந்த திருமணம் நடக்கும், கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். இந்த தேவை சந்திக்கப்படும், இது கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். உங்களுக்கு ஒரு எதிர்காலம் அமையும், அது கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் தருவார், அது கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த பிரச்சனை சரியாகும், இது கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். இதுல ஒரு சமாதானம் வரும், அது கர்த்தருடைய ஆவியானவராலே நடக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆமென். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை சொல்லும் போது, இந்த வசனத்தினுடைய அந்த மேல் பகுதியை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை? செருபாவேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த செருபாவேல் அப்படின்றது யார் அப்படின்னு சொன்னா, யூதா கோத்திரத்தை சேர்ந்து, அப்படின்னா சிறையிருப்புக்கு போன ஒரு நபர் தான் இந்த செருபாவேல்.
அப்படின்னா இவர் சிறையிருப்பில் இருக்கிறாரு. அந்த இடத்துல ஆவியானுடைய ஒரு உந்துதல் வருகிறது. அந்த சிறையிருப்பில் இருந்து வெளியே வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினவன் தான் இந்த செருபாபேல். இந்த செருபாபேலை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அது எல்லாத்தையும் சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். அப்படின்னு சொன்னா, இந்த செருபாபேலுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த மனுஷனுக்கு இருந்த ஒரு 3 விதமான சூழ்நிலைகள், இல்லைன்னா ஒரு 3 விதமான ஒரு பிரச்சனைகள். ஒருவேளை இதே சூழ்நிலையில நீங்களும் ஒருவேளை நீங்க கடந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்தும் அந்த வார்த்தையை கிருபையாய் கர்த்தர் சொல்லுகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். என்னோடே பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றான். ஆண்டவரே, எனக்கு தெரியாது என்றேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். என்னோடே பேசின தூதன் மறுமொழியாக, ஆமென், இது தெரியாதா என்றான். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலே இந்த செருபாபேலுக்கு இருக்கிற ஒரு எதிர்மறையான, இல்லைன்னா செருபாபேலுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன? ஆவியானவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, எப்பா இது தெரியாதாப்பா உனக்கு இதுல பழக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது செருபாபேல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம சில நேரத்துல வந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியாது அப்படின்றத ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே ஆண்டவருக்கு வந்து தெரியப்படுத்திட்டே இருக்கணும். நம்ம நிறைய நேரத்துல நம்ம என்ன சொல்லி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும். சில விஷயங்கள் ஒருவேளை உங்களுக்கு பழக்கம் இருக்கலாம், உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கலாம். ஆனா எப்ப ஆண்டவர் கிரியை செய்வாரு தெரியுமா? நீங்க எப்ப தெரியாதுன்னு சொல்றீங்களோ அப்பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் கிரியை செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார். எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்துல ஒண்ணு சொல்றதற்கு கத்துக்குங்க, ஆண்டவரிடத்துல ஒண்ணு கத்துக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை சொல்லணும், ஆண்டவரே இது எப்படி எனக்கு சமாதானம் பண்றதுன்னு தெரியல, எப்படி என்னுடைய கணவனார்ட்ட பேசுறதுன்னு தெரியல, எப்படி என்னுடைய மனைவியினிடத்துல பேசுறதுன்னு தெரியல, இந்த காரியம் எப்படின்னு எனக்கு தெரியல, இந்த தெரியல எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு ஆண்டவரிடத்துல நீங்க சொன்னீங்கன்னா, நான் நம்புறேன் உலகத்துல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களை விட பல மடங்கு ஆண்டவர் உங்களை ஞானிகள் ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவதாக ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் வந்து அவருடைய இருதயத்தில் யோசிக்கலாம், எனக்கு தெரியல பாஸ்டர், நான் என்னென்னமோ முயற்சி எடுக்கிறேன், அவனை மாற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரியல, இதுக்கு மேலே யார்கிட்ட போறதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேலே நான் எப்படி ஜெபம் பண்றதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேலே நான் எவ்வளவு தாழ்ந்து போகிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த தெரியலன்ற வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் வந்து கொண்டே இருக்கலாம். எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஆனா அப்படி தெரியலன்னு சொன்ன அந்த செருபாபேலை பார்த்துதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உனக்கு தெரியாததை கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர், சொல்லி கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு, நிறைய பேருக்கு தெரியாது என்ற அந்த நபர்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எப்பவுமே நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, யார் தெரியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கொண்டு செய்கிறவர் தான் கர்த்தர்.
பாருங்க, முழுதும் பிரயாசப்பட்டாச்சு, ஒன்றும் அகப்படவில்லை. அப்படின்னா இவங்க எல்லாருமே மீன் பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆட்கள், எல்லாருமே ரொம்ப ஞானமான ஆட்கள், கடல்ல எல்லா ஞானமும் தெரிஞ்சவர்கள் தான் அவர்கள். அப்ப ஆண்டவர் கேட்ட உடனே சொல்றாங்க, முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த போட்டை எடுத்துட்டு போங்கப்பா, போய் அந்த கடல்ல நிறுத்துங்க, நான் இப்ப சொல்றேன், உடனே மீனெல்லாம் போட்டுக்குள்ள விழும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா விழத்தான் போகுது. கர்த்தர் சொன்னா எல்லாம் நடக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நான் அதை செய்ய விரும்பல, உங்க மூலமா செய்ய விரும்புகிறேன். அந்த கடலில் உடனே அவர் சொல்றாரு, ஆழத்துல வலையை போடுங்கள். எந்த கடலிலே அவர்களுக்கு மீன் கிடக்கலையோ, எந்த கடலிலே வலை வெறுமையாய் திரும்பி வந்ததோ, அதே மனுஷனை கொண்டு, அதே வலையை கொண்டு, அதே போட்டை கொண்டு அந்த இடத்துல திரளான மீன்களை ஆண்டவரால கொடுக்க முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ வெறுமையாக்கப்பட்ட அந்த இடத்துல, உங்க கை வெறுமையை பார்த்த அந்த இடத்துல, உங்கள் வலைகள் வெறுமையாய் திரும்பின அந்த இடத்துல, உங்களுக்கு ஒன்றும் கொடுக்காத அந்த கடலில், ஆமென், நீங்கள் நிரம்பாத படகை வைத்திருந்தீங்கல்ல, அந்த படகின் மூலமாய் ஒரு அதிசயத்தை அதே இடத்துல உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆமோதிக்கும் போது தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, கற்று கொடுக்கிற ஆவியானவர், ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கி, உன் கையை கொண்டு, உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஏசப்பாட்ட நம்ம சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம என்ன வார்த்தை சொல்லணும்னா, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, எனக்கு எப்படி எனக்கு வெளியே வரணும்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா, தெரியலப்பா. நீங்க போய் முட்டி மோதிட்டு இருக்க கூடாது, நீங்க போய் எல்லாம் தெரியும்னு போய் விழுந்துடக்கூடாது. ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவன் யார் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றவங்க தலைவனாகவே மாட்டாங்க, எல்லாம் தெரியும்ன்றவங்க தலைவியாகவே மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன், எல்லாம் தெரிஞ்சவங்க அவ்வளவு சீக்கிரமா தெரியும்னே சொல்ல மாட்டாங்க. ஆமென். எப்ப பாருங்களா, அவங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்கும், ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, தெரியுமா அப்படின்னு கேட்டா, பண்ணுவேன், ஓரளவு பண்ணுவேன், ஓரளவு செய்வேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சிலர் இந்த உலகத்தினுடைய பழமொழி சொல்லுவாங்கல்ல, அரையா தெரியும் அறவேக்காடுன்ற மாதிரி சொல்லுவாங்களா, அவங்க தான் என்ன பேசுவாங்க தெரியுமா, ரொம்ப ஓவரா எனக்கு அப்படி, இந்த சின்ன பிள்ளைங்க எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்ன்றது மாதிரி தான் இருக்குது. ஆமென். சில நேரத்தில் பிள்ளைங்க வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டா, சில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நல்லா ஓட்ட தெரியும் அப்படின்னுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டியரிங்ல கையை வச்சுட்டு ஆக்சிலேட்டரை கொடுத்துட்டு பிரேக், இது மூணு தெரிஞ்சா போதும் வண்டி ஓட்டலாம்னு நினைச்சதாங்க. ஆமா, இப்போ என்னுடைய பையனே பார்த்துங்களேன், ஒரு நாள் அங்கிருந்து அந்த ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்தீங்க வந்துடுறான். என்ன ஒருத்தர் கேட்குறாரு பார்த்து, என்னப்பா நீ வண்டியெல்லாம் ஓட்டுவியா அப்படின்னு கேட்பாரு. அங்கிள் நான் ரொம்ப நல்லா ஓட்டுவான் அங்கிள் அப்படின்னு. நான் உடனே அவரை பார்த்து சொன்னேன், இவன் ரொம்ப ஓட்டுவான், போங்க பிரதர், சும்மா இங்கே இருக்கிற வண்டியை யூடியூப்ல பார்த்து என்ன பண்ணியிருக்கிறான், யூடியூப்ல பார்த்த உடனே தெரிஞ்சிடும் என்னன்னா வண்டி ஓட்டுறது எப்படி அப்படின்றது. யூடியூப்ல போட்டா இதை மாதிரி கிளச் அமுத்துங்க, இதை மாதிரி பிரேக் போடுங்க, அப்படி ஆக்சிலேட்டர் அமுத்துங்கன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் அந்த ஐடியா. ஆனா அதை வச்சுட்டு எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. நீ எங்க ஓட்டணும், முதல்ல நீ ரோட்ல தட்டாம முட்டாம இடிக்காம நீ மேலே அப்படி ஓட்டணும். நீ இது தெரிஞ்ச உடனே தெரியும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை மாதிரி ஏதோ ஒரு ஐடியாவை வச்சுட்டு எனக்கு தெரியும்னு போய் நின்ற கூடாது. எந்த இடத்துலையுமே ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கறது அப்படி என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு கூட நீங்க செய்யாம ஒண்ணும் முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தெரியாதுன்னு சொல்ற வார்த்தையை சொல்றதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வெட்கப்பட வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செருபாவேல் அவ்வளவு பெரிய தேவனுடைய ஆலயத்தை அலங்கத்தை கட்டி முடிச்ச அந்த செருபாவேல்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு தெரியாதாப்பான்னு கேட்டா, எனக்கு தெரியாது ஏசப்பா,
எனக்கு தெரியாது ஏசப்பா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரோட எழும்புமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு தெரியாது இது எழும்புமான்னு சொல்லுங்க, எனக்கு நீர் அறிவீர். நம்மளா இருந்தா முந்திரி கொட்டை மாதிரி நீங்க நினைச்சா நடக்கும் ஆண்டவர், தெரியும் ஆண்டவர் எனக்கு அப்பவே அப்படின்னும். ஆனா ஆண்டவர் அதை விரும்புறதே இல்லை. தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிற எவனும், நீங்க 100% திறமசாலிகளா இருந்தாலும், அவ்வளவு திறமசாலிகளா இருந்தாலும், நீங்க கர்த்தர் சமூகத்துல கற்றுக்கொள்றது மாதிரி போங்க. உங்களை ஞானியாக்குறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவதாக இந்த செருபாபேல்கிட்ட இருக்கிற இந்த அனுபவம், இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அற்பமான ஆரம்பம். அற்பமான ஆரம்பம் அப்படின்னா அவரை குறித்து ஒரு பெரிய ஃபீல் அவருக்குள்ள ஓடிட்டு இருக்குது. என்ன ஓடிட்டு இருக்குன்னா, எல்லாரும் அவரை ரொம்ப வித்தியாசமா பார்க்குறாங்க. ஏன்பா ஏன்பா உனக்கு என்னப்பா ஆச்சு? உடனே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு துவங்கவே தெரியாத ஒரு சூழ்நிலை, என்ன பண்ண தெரியல, அற்பமான ஆரம்பம். இது ஒரு பெரிய முடிவு, ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய பொறுப்பு அவருடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியுது அவருக்கு அதனுடைய தாளந்துகள் இருக்குது, அதுக்கு அவருக்கு வேகம் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ள ஒன்னே ஒன்று மட்டும் தடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, தன்னால என்ன பண்ண முடியலன்னா, துவங்க முடியல, ஆரம்பிக்க முடியல, அதை ஸ்டார்ட் பண்ண முடியல. அதை ஸ்டார்ட் பண்றதற்கு தடுமாற்றமா இருக்குது. நிறைய பேர் கேவலமா பேசுறாங்க, நீ நிக்க மாட்ட, நீ இதை முடிச்சிட மாட்ட, உன்னால இது முடிக்க முடியாது அப்படின்னு வெளியிலே இருக்கிறவர்கள் சொல்லுகிறது மட்டுமல்லாம அவருடைய மனசுக்குள்ளே சொல்லுது, நான் வெற்றியா முடிச்சிருவேனா, இதை என்னால பண்ண முடியுமா, இது எல்லாருமே அற்பமா பார்க்கறாங்களே, சுற்றி இருக்கிறவைகளை எங்கும் உள்ள எல்லாருடைய கண்ணும் அற்பமா பார்க்குது. அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ அசட்டை அற்பமான இந்த துவங்கவே முடியாத இந்த துவங்கத்தை யார் அசட்டை பண்ணலாம்? நான் உனக்கு இருக்கிறேன். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவராகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் இருக்கிற கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது, சந்தோஷமாய் பார்க்கிறது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்காக தான் வருது, என்னுடைய பிள்ளைக்காக தான் வருது, துவங்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை, ஆரம்பிக்கக்கூடிய தைரியம் எனக்கு உள்ள இல்லை, எனக்குள்ள விஷன் இருக்குது, எனக்குள்ள எண்ணம் இருக்குது, எனக்குள்ள ஆசை வந்துருச்சு, ஆனா நான் எப்படி துவங்குவேன்? ஏன் அப்படின்னா, நான் துவங்குறதுக்கு முன்னாடியே ஒன்றை யோசிக்கிறேன், நான் ஃபெயில் ஆயிருவேனோ, நான் ஃபெயில் ஆயிருவேனோ, என்னால் நிற்கவே முடியாதோ, நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ண போறேன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் எனக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டா நான் பிக்கப் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு எதில் பயமா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. நான் இதில் தோற்றுட்டேன்னா என்ன பண்றது? அசிங்கமாக பேசிடுவாங்கல்ல. நான் விழுந்துட்டேன்னா என்ன பண்றது? எப்படி என் பிள்ளைக்கு நான் நடத்துவேன்? எப்படி என் குடும்பத்தை ரன் பண்ணுவேன்? அதனால எனக்கு துவங்கவே தெரியல. அந்த செருபாபேலை பார்த்து தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தர் உங்களை துவங்க பண்ணுவார். உங்க அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணினார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக
கர்த்தருடைய கண்ணு உங்க ஊழியத்தின் மேல நோக்கமா இருக்குது, உங்க வேலையில நோக்கமா இருக்கிறது. ஆண்டவருடைய 7 கண்களும் அந்த துவக்கத்தை பார்க்குது, அந்த ஆரம்பத்தை பார்க்குது, சந்தோஷமா பார்க்குது. ஓ, அத்தனை பேரும் பொறாமையா பார்க்கும்போது, விழுந்துருவான்னு பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமா பார்க்குது. ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஐயா எனக்கு ஆரம்பிக்கவே எனக்கு பலன் இல்லையா. சொல்லுங்க, எனக்கு துவங்க தெரியல, எனக்கு எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க முழு பலத்தோடு கூட. ஹல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க தலையின் மேல கடந்து வரட்டும். ஆமேன். ஆண்டவர் நிறைய பேரை தைரியப்படுத்த போறாரு. இந்த ஜபத்துல தான் கர்த்தர் தைரியப்படுத்த போறாரு. ஆமேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினால ஆகும், அவருடைய ஆகியினால ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்படி துவங்க தெரியலன்னு சொல்றவங்களை கர்த்தர் தட்டி கொடுத்து கர்த்தர் துவங்க வைக்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு எழுப்புதல ஆண்டவர் தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு என்ன செய்கிறவர் அப்படின்னு சொன்னா, நம்மளை ஸ்டார்ட் பண்ணி விடுகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் எப்படி பண்ணுவாராமோ, ஆமென். நம்மளை நிறைய பேருக்கு என்ன ட்ரபிள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்டார்டிங் ட்ரபிள். அப்படின்னா யாரும் ஸ்டார்ட் பண்ண பாருங்க, பிள்ளைங்க பாடல் போட்டிக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு மேடையில் நிற்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எது வராது சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வராது. ஆனால் யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், பிக்கப் பண்ணி பாடி முடிச்சிருவாங்க. அதனால நிறைய பேருக்கு இந்த தயக்கம் இருக்கலாம். இது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, இது நமக்கு மட்டும் இல்லை, இது யாருக்கும் இருந்துச்சுன்னா செருபாவேலுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்குது. என்ன ப்ராப்ளம்? ஸ்டார்டிங் ப்ராப்ளம். அதை சரி பண்ணுகிறதுக்கு யார் இருக்கா? உங்களுக்கு ஒரு துணிச்சலை கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. சில விஷயத்துல நீங்க குதிச்சிருந்தா குதிக்க மாட்டீங்க. கர்த்தர் நிறைய பேரை என்ன பண்ண போறாருன்னா உங்களை தள்ளி விட போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? நான் கூட யோசிப்பேன், இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த ப்ரேயர் நமக்கு நடந்துட்டே இருக்குது, சர்ச்சிலையும் நடக்குது, ஆன்லைன்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். பல நாடுகள், பல பட்டணங்கள்ல லைவ்ல நம்மோடு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் முன்னாடி இந்த ஆன்லைனுக்கு, இந்த மினிஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நம்ம யூடியூப்ல போடலாமா, லைவ் பண்ணலாமா, ஐயோ நமக்கெல்லாம் அது செட் ஆகாதுங்க, நம்மெல்லாம் அப்படி பேச முடியாது, நான்லாம் வரமாட்டேன், எனக்கு நாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இந்த கொரோனான்னு ஒன்று நம்மளை கழுத்தை பிடிச்சி எங்கே தள்ளிருச்சு சொல்லுங்களேன்? இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்குள்ள கழுத்தை பிடிச்சி தள்ளிருச்சு. ஏன்னா உங்களை யாரையுமே சந்திக்க முடியல, எல்லாரும் வீட்டில் அடைஞ்சிட்டோம், எப்படி சந்திக்கணும் அப்படின்னு தெரியாம அப்புறம் ஒரு டூல், இதுதான் நமக்கு டூல், சரி நம்ம இப்படிதான் ஜனங்களை சந்திக்க முடியும், உங்களை சந்திக்க முடியும், இந்த மாதிரி இந்த நாள்ல உங்களுக்கு அந்த இதுல தான் விளம்பரம் கொடுக்க முடியும் அப்படின்ற வலுக்கட்டாயமா செஞ்சே ஆகணும்னு. அதனாலதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், அதே போல சுற்றி இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை ஆண்டவரே கர்த்தர் உங்க வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்து அதுல கொண்டு வைக்க போறாரு. உங்க ஸ்டார்ட் கர்த்தர் இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் தர போறாரு. அந்த தைரியத்தை ஆண்டவரே உங்களுக்குள்ள கட்டளை இடுவாராக. ஆமென். அந்த சவால்களை சந்திக்கிறதற்கு கர்த்தர் பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஆமென். அந்த செருபாவேலுடைய முதல் சூழ்நிலை என்ன? எனக்கு தெரியாது. ரெண்டாவது அவருக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் ரொம்ப அழகா பேசுறாரு. சகரியா 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? சகரியா 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். செருபாவேலின் கைகள் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். ஹல்லேலூயா.
நம்பர் 3, மூணாவது, இந்த செருபாபேலுக்கு ஒரு வார்த்தை வருது. பயந்துட்டு இருக்கிற ஒரு செருபாபேலுக்கு ஒரு வார்த்தை வருது. இவர் என்ன சூழ்நிலையில இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இப்போ துவங்கியாச்சு, ஆரம்பிச்சாச்சு, ஆனா போயிட்டு இருக்குது. இடையில என்ன ஆகுது அப்படின்னா, அது நின்னுட்டே இருக்குது, தடைபட்டுட்டே இருக்குது. இப்ப செருபாபேலுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயம். என்ன பயம் வருது அப்படின்னா, இதை நான் தொடருவேனா, பாதியில நான் முடிச்சிருவேனா, இதை தொடர முடியுமா, என்னால தொடர்ந்து கொண்டு போக முடியுமா, என்ன இப்படி ஆகும்னு நினைக்கலையே, இந்த மாதிரி இடையில இந்த ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கலையே, இந்த மாதிரி மண்மேடுகள் எல்லாம் மிச்சமாகும் நான் நினைக்கலையே, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சே, நான் எப்படி தொடருவேன், நான் முடிப்பது ரொம்ப கடினம்னு சொல்லும் போது கர்த்தர் செருபாபேலை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். பிரதர், உங்களை கொண்டு கர்த்தர் துவங்க பண்ணினத, உங்களை கொண்டு ஆரம்பிக்க பண்ணினத, எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தொடர பண்ணுவேன். இந்த குடும்ப வாழ்க்கையை நீங்க தொடருவீங்க, இந்த பிசினஸை நீங்க தொடருவீங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க தொடருவீங்க. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ பாதி வழியில விட்டுட்டு போகிறதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கல. பாதி வழியில இது நின்றோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். ஐயோ, இதுல நான் ஏமாந்துருவேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல, நான் உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு செல்லுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்னை தொடர பண்ணுகிறவர், என்னை தொடர பண்ணுகிறவர். ஆமென். என்னை தொடர பண்ணுகிறவர், என்னை தொடர பண்ணுகிறவர், என்னை தொடர பண்ணுகிறவர். இந்த காரியத்தை கடைசி வரையிலையும், மரணம் வரையிலும் என்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். கடைசி வரையிலும் என்னை தட்டி கொடுக்க வைக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். இந்த யுத்தத்திலே முன்னேறி செல்வதற்கான பலத்தை கொடுக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். என்ன வந்தாலும், என் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாத்து என்னை பராமரித்து என்னை கொண்டு போகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். நான் துவங்கின இந்த காரியம், என்னை கொண்டு துவங்கின இந்த காரியம் பாதி வழியிலே நிற்க போவது இல்லை. கர்த்தர் பாதி வழியிலே நிற்க வைக்க மாட்டார். நான் இதிலே முன்னேறுவேன். கர்த்தர் என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்பர் 3, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு டைமும் தொடருகிறதற்கு என்ன பலன் கேட்கணும்னா, கர்த்தர் பலன். ஆமென். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பா வரும். என்ன சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னா, தேவன் கொடுத்த பொறுப்பு, தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம், தேவன் கொடுத்திருக்கிற வேலை, தேவன் கொடுத்திருக்கிற பிசினஸ், இது எல்லாத்தையுமே ஒரு சில காலங்கள் உங்களுக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னா, இதை நான் தொடருவேனா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரகிள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்தில் உங்களோட என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தர் தெளிவாய் கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் உங்களோட ரொம்ப பேசுவார். நீங்க அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நீங்க பிடிச்சிட்டு இருந்தா போதும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது இப்ப நீங்க இந்த பாதையில நீங்க கடந்து போகலாம். என் வாழ்க்கையில ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டதற்கு பிற்பாடு எத்தனையோ நாள் என்ன தோணுச்சுன்னா, இந்த ஊழியத்தை தொடர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஒரு நாள் இல்ல, பல நாட்கள் வந்திருக்கிறது. எப்படி நம்ம இதை தொடருவோம்? இவ்வளவு பலவீனமா இருக்குது, இவ்வளவு போராட்டமா இருக்குது, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, நமக்கு எப்படி இது நான் சகிச்சுக்குவேனா, நான் தாண்டிடுவேனா, நான் இந்த காரியத்தை கொண்டு போயிடுவேனா அப்படின்ற ஸ்ட்ரகிள் ஒரு டைம் 2 டைம் இல்லை, பல 100 டைம் எனக்கு வந்திருக்கிறது. ஆனா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை கொண்டு போய் வச்சு யாரையாவது ஒருத்தர் மூலமாய்
ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை கிருபையாய் கர்த்தர் தருவார். ஆண்டவரே பேசுவார். உடனே அவ்வளவுதான், அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே ஒரு பலன் வரும் பாருங்க. ஒரு நாள் ரொம்ப முடியல என்னால அப்படின்னா அந்த ஊழியத்தை தொடரவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை எனக்குள்ள வந்துருச்சு. நம்ம மேற்கொண்டு நம்ம போக மாட்டோம், நம்ம இந்த ஊழியத்தை செய்ய முடியாது போல, நமக்கு இது தகுதி இல்லை போல அப்படின்னு ரொம்ப உடஞ்சு போயிருக்கும் போது கங்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒருத்தர் ஜோம் பண்றதுக்கா என்னை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி பாஸ்டர் நாளைக்கு ஆப்ரேஷன் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சரி அப்படின்னு ரொம்ப மன கஷ்டத்தோட நொந்து போய் உடஞ்சு போய் எந்த வார்த்தையும் யார்கிட்டையுமே பேச முடியாம நான் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். போயிட்டு ஒரு வாரத்தில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு லிஃப்ட்ல ஏறிட்டேன். லிஃப்ட்ல ஏறும்போது அங்கதான் ஒன்று நடக்குது பாருங்க. நான் உள்ள ஒரு லிஃப்ட்டுக்குள்ள வர்றேன், அடுத்த மாடியில லிஃப்ட் நிக்குது. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒருத்தரை படுத்திருக்கிறவரை உள்ள தள்ளிட்டு வராங்க. அவர் உள்ள வராரு, அவருக்கு ஒரு பெரிய மீசக்காரரு. உடனே அவங்க பையன் அந்த ஸ்பாட்ல நடக்குது, ஒரு 2-3 செகண்டுக்குள்ள அந்த பையனுடைய கையில் ஃபோன் வருது. அவங்க பேத்தி பேசுறாங்க. அந்த பையன் அந்த படுத்து கிடக்கிற ஐயா கையில கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு அந்த ஐயா பேத்திட்ட பேசுறாரு, மகளே நான் தாத்தாவை இப்பதான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போறாங்க, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள 2 காலையும் கட் பண்ணி எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தாத்தா வருவேன், தாத்தாவுக்கு உங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அந்த சைக்கிள்ல நான் உட்காருவேனாமா, நீ என்னை தள்ளிட்டே போய் அந்த வண்டி ஓட்டுவியான்னு அந்த ஐயா பேசுறாரு. நான் திரும்பி பார்த்தா அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆபரேஷன் நடக்குது. அவருடைய 2 காலையும் கட் பண்ணி எடுக்க போறாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டவர் இல்லை, அவருக்கு ஆண்டவரை பற்றி எதுவுமே தெரியாது. இப்ப ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பிச்சாரு. பாரா, அவனுக்கு அந்த படுத்து கிடக்கிற அந்த மனுஷனுக்கு நான் யாருன்னு தெரியாது. அந்த மனுஷனுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள 2 காலையே கட் பண்ணி எடுக்க போறாங்க. 2 காலை கட் பண்ணி எடுக்க போற மனுஷன் இவ்வளவு தைரியமா பேசி அடுத்து இருக்கிற லைஃப் அப்படி மாத்திக்க முடியும்ன்றது மாதிரி யோசிக்கிறாருன்னா, உன்னால ஏண்டா முடியாது? நான் உன் கூட இருக்கிறேன்ல, நானே உன் கூட இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? உலகத்துல யாருமே இல்லாத அந்த மனுஷனே அவ்வளவு தைரியப்படும் போது நீ எப்படி தைரியம் இல்லாம இருக்கலாம்? அவ்வளவுதான் பாருங்க. அந்த லிப்ட்ல ஏறி அந்த ஃப்ளோர் முடிக்கிறதுக்குள்ள கர்த்தர் என்ன திடப்படுத்திட்டாரு. அவ்வளவுதான், வெற்றியா போய் ஜோம் பண்ணிட்டு இறங்கி அடுத்த 21 நாள் உபவாச ஜெபம் போடு, பிரசங்கம் பண்ணு, ஓ அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆண்டவர் சோர்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தர் நடத்தின அனுபவங்களை மறக்கவே முடியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பாதி வழியில நிற்பாற்றுறதற்கு இல்லை, உங்களை தொடர பண்ணுகிறதற்கு, உங்களை தைரியப்படுத்துகிறதற்கு, உங்களை பலப்படுத்துகிறதற்கு நீங்க தொடருங்க. இந்த விசுவாச ஓட்டத்தை தொடருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க தனிமையா இருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. உங்களுக்கு யாருமே இல்லைன்னாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை முடிக்கிறதுக்கு நான் அழிக்கல, உன்னை அழிக்கிறதுக்கு நான் அழைக்கல. ஹல்லேலூயா. நீங்கள் தொடர வேண்டாம்னு நினைச்சிருந்தா கொரோனாவிலே நம்ம நிறைய பேர் செத்து போயிருப்போம், நம்ம மரிச்சு போயிருப்போம். நீங்க இந்த வாழ்க்கையை, இந்த குடும்ப வாழ்க்கையை என்னால முடியல பாஸ்டர், என்னால முடியல, பேசாம செத்துடலாமான்னு இருக்கிறேன், பேசாம விட்டுறலாமான்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உங்களை இந்த விஷயத்தை தொடர வேண்டாம்னு நினைச்சிருந்தார்னா இதுக்கு முன்னாடியே நீங்க பரலோக ராஜ்யம் போயிருப்பீங்க. உங்களுக்கு வராத விபத்தா, உங்களுக்கு வராத ஆக்சிடென்டா, உங்களுக்கு வராத நோயா, உங்களுக்கு வராத பிரச்சனையா, ஆனா அத்தனை நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் ஆக்சிடென்ட்ல இருந்தும் உங்க ஜீவனை காப்பாற்றி கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா உங்களை பாதி வழியில நிற்க வைக்கிறதுக்கு இல்ல, நிற்க வைக்கிறதுக்கு இல்ல, உங்களை கொண்டு போகிறதற்காக தான், உங்களை தைரியப்படுத்துகிறதற்காக தான். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென், thank you Jesus, thank you Jesus. அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. தடைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது எனக்கு என்னாலும் வெற்றி, எனக்கு தோல்வி இல்லை. ஆமென். செருபாபேலுடைய கைகளே அதற்கு அஸ்திவாரம் போட்டது, அவனுடைய கைகளே அதை செய்து முடிக்கும். கைகளை தட்டி பாடி ஆமென். நன்றியப்பா. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே,
மலைகளை தாண்டிடுவே. ஆமென். சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. பாடுவோம். சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு என்னாலும் வெற்றி. தோல்வி எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா. பாடுவோம். நான் தோற்று திரும்ப திரும்ப தோல்வி எனக்கு இல்லையே. போவதில்லை, தோல்வி எனக்கு இல்லையே. தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஹல்லேலூயா, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும்.